அண்ணா கிட்ட இருந்த ஃபோன். ஹலோ ராஜனா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இது வரைக்கும் எல்லாம் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சரிண்ணா, பணம் உங்ககிட்ட தானே இருக்கு? பணமா? ஆமா, என்கிட்ட தான் இருக்கு. நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நான் சொல்ற இடத்துக்கு உடனே ஒரு புது வண்டி அனுப்பி வை. எதுக்கு இன்னொரு வண்டி? பணத்தை எடுத்துட்டு வந்த வண்டியிலேயே தொடர்ந்து டிராவல் பண்றது அவ்வளவு சேஃப் இல்ல ஆலியா. ஆனா ஏன்னா நான் உன்கிட்ட என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். நான் உனக்கு அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன். அந்த இடத்துக்கு வண்டி அனுப்பிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சீக்கிரம் அனுப்பி வச்சிரு. ஓகே. என்ன சொன்னாரு? வேலை முடிஞ்சிடுச்சு. ஓ மை காட், அப்படினா எல்லாம் முடிஞ்சிருச்சா? அப்படின்னா நம்ம பணம் நமக்கு கிடைச்சிருச்சா? ஓ மை காட், எனக்கு தலைய சுத்துற மாதிரி இருக்கு. என்ன புடிச்சுக்கோ. ஓவர் சீன் எதுக்கு? ஆமா, மொத்தம் நமக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் ஆலியா? எப்படியும் ஒரு 10 கோடி. ஓ மை காட், 10 கோடியா? ஐயோ ஆலியா, எனக்கு மறுபடியும் தலை சுத்துது. விழுந்து விழுந்து தொலைச்சு மாட்டி விட்டுறாத. 10 கோடியா? இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்தது? இத வச்சு என்ன பண்ண போறாங்க? அவ்வளவு பணம் எங்க இருந்து கிடைச்சிருக்கோம்? மைத்திலி, இத கண்டுபிடிச்சே ஆகணும்டி. வா போலாம். ஏண்டி, சின்ன குழந்தைங்களோட நீ மோசமா இருக்க. பசியை கொஞ்சம் அடக்கிக்க. பிரசாதம் கொடுப்பாங்க. இப்படி பறக்காப்பட்டி மாதிரி அலையாத. இந்த மைதிலி எதுக்கு இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய்கிட்டு இருக்கா? என்ன என்ன ஆச்சு? எங்க கூப்பிடுற? வாங்க சொல்றேன். அப்புறம் பாரு, நான் வண்டிக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். சீக்கிரமா பணத்தை பேக்ல பேக் பண்ணு. வண்டி வந்ததும் நான் பணத்தை எடுத்துட்டு கிளம்பிடுவேன். அதெல்லாம் சரிதான். ஆனா அந்த 2 பொண்ணுங்க, அவங்கள என்ன பண்றது? அதை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். நீ பேக் பண்ற வேலையை பாரு. சரி. இத்தனை தடையானுங்களா? நான் இத்தனை பேரோட சண்டை போட்டு அக்காவை எப்படி காப்பாத்துறது? ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். இருடா. அந்த லெஃப்ட்ல இருக்கல, அவதான் பிரக்யா நினைக்கிறேன். சோ நீ பிரக்யாவை காப்பாத்து, நான் ரைட்ல இருக்கிற அம்மாவை காப்பாத்துறேன். ஏதோ ஒண்ணு. இல்லடா, ரைட்ல இருக்கிறதா பிரக்யா நினைக்கிறேன். சோ நீ ரைட்ட பாத்துக்கோ, நான் லெஃப்ட் பாத்துக்கிறேன். ஏதோ ஒண்ணு வந்து தொலை. ஆலியா, இந்த மாதிரி இடத்துக்கு நாம தனியா வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோமோ? லூசு, எதுக்கு தனியான்னு சொல்ற? 2 பேர்னு சொல்லு. நான் இருக்கேன் கூட. ராஜனா வந்துட்டாருன்னா நம்ம 3 பேர் ஆயிடுவோம். ப்ராப்ளம் இல்லை. இந்த பக்கம் போலாமா, அப்படி போலாமா? எங்க வேணாலும் போலாம். இந்த பக்கமே போலாம். அக்கா, என்னாச்சம்மோ? எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. கையால மூச்சு கூட விட முடியல. இந்த பாடு பட வைக்கிறானுங்களே. அம்மு அம்மு அம்மு, உனக்கு எதுவும் ஆகல? ஓகே தானே? எனக்கு ஒண்ணும் இல்ல. பிரபா, அக்காவை ரிலீஸ் இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க? கட்ட வேண்டியதானே? டேய், உன் சட்டை இல்லடா, அந்த முகமுடிய. அப்படியே கழட்ட சொன்ன. டேய், நான் பிரக்யா மேல இருக்கிற முகமுடி எடுக்க சொன்னேன். புரியலையா உனக்கு? ஹெல்ப் பண்ணுடா, சீக்கிரம் சீக்கிரம். உனக்கு ஒண்ணும் இல்லல? எனக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் ஆகல. நான் தான் உங்ககிட்ட சொன்னல, லெஃப்ட் நீ பாத்துக்கோ, ரைட்ட நான் பாத்துக்கிறேன்னு. உன்னை யாரும் அவ பக்கம் போக சொன்னது? ஏய், எனக்கு என்னடா தெரியும்? நீ தானே போ சொன்ன. நெஞ்சமே என் நெஞ்சமே
How can you do this? இவ உன்னை ஏமாத்துனது இல்லாம எங்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஃபேமிலியே அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. அப்படிப்பட்டவளை எதுக்கு நீ காப்பாத்துன? அவளை கடத்திட்டு வந்தவங்க அவளை என்னமோ பண்ணிட்டு போறாங்க. அத பத்தி உனக்கு என்ன வந்தது? ஆனா உனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே? இஸ் எவ்ரிதிங் ஓகே? யா ஐம் ஓகே. ஆனா எனக்கு ஒரு டவுட். நாங்க இங்க வந்திருக்கோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க இங்க தான் வரோம்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. ஹால்ல யாரோ பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேனா? அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு. அப்ப நீ அவசரமா வண்டி எடுத்துட்டு கிளம்பி போறதை நான் பார்த்தேனா? சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நம்மள யாரும் பார்க்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இங்க இருந்து நம்ம கிளம்பலாம். ஓகே லெட்ஸ் கோ. நீங்க போங்க. நான் எங்கேயும் வர மாட்டேன். கடவுளுக்காக வசூலிச்ச பணம் கோவில போய் சேர்ற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு வர மாட்டேன். ஏய் உனக்கு என்ன நட்டு கழண்டுச்சா? அந்த பணம் அந்த ரவுடிங்க கிட்ட இருக்கு. யார்கிட்ட இருந்தாலும் கவலை இல்ல. அந்த பணம் கடவுளை போய் சேர்ந்தே ஆகணும். ஏய் நீ சாவணும்னு நினைச்சா சாவு. ஆனா உனக்காக நாங்க யாரும் ரிஸ்க் எடுத்து சாகிறதுக்கு தயாரா இல்ல. கரெக்ட்டா சொன்னனா? இவ வேணா சாகட்டும். வாங்க நம்ம போலாம். ஏய் ஒரு நிமிஷம். பிரக்யா, இப்போ உங்களுக்கு என்னடா பிரச்சனை? கண்டிப்பா உங்க பணம் எங்கேயும் போயிடாது. போலீஸ் இங்க வந்து அதை சீஸ் பண்ணிடுவாங்க. நீங்க முதல்ல தப்பிச்சதே பெரிய விஷயம். இனிமேல நம்ம இங்க இருக்க கூடாது. முதல்ல வாங்க போலாம். எனக்கு போலீஸ் மேல நம்பிக்கை இல்ல பிரபா. போலீஸ் எல்லாத்தையும் பாத்துக்கோங்கா. இங்க இருந்து போயிடலாம் வாக்கா. இல்ல அம்மா, அது நான் சொன்ன பணம் கேளுங்க. கிடைச்சிரும். நீ வா. என்னங்க நீங்க? ஹலோ இருங்க. அதுக்குள்ள என்ன அவசரம்? நீங்களே என்னோட விருந்தாளிங்கல்ல. விருந்தாளிங்களை நான் உபசரிச்சு அனுப்ப வேண்டாமா? நீ இங்க தான் இருக்கியா? அப்போ ராஜனை இங்க? ஏய் காசி, சத்யா, பாண்டி, ராமு எங்கடா போறீங்க? இங்க வாங்கடா. ஹலோ பிரதர், பணம் உங்ககிட்ட தானே இருக்கு. எங்களை விட்டுருங்க. வேணும்னா இவங்களை வச்சுக்கோங்க. காதுல வைரத்தோடு இருக்கு, வாட்ச் இருக்கு, கோல்டு பிளேட்டட் சாரி. உங்களுக்கு போனஸா இருக்கும். ப்ளீஸ் தேங்க் யூ. நில்றா. அவ்வளவு சீக்கிரம் உன்னை எப்படி போக விட்டுருவோம்? நீ என்னையும் பார்த்திருக்க, எங்க ஆளுங்களையும் பார்த்திருக்க. நீ பாட்டுக்கு இங்க இருந்து வெளியில போய் போலீஸ்ல சொல்லிட்டேனா அதனால இங்க இருந்து போக கூடாது. நீங்களா? ராஜனா, உங்க போன் கூட எங்களுக்கு ரீச் ஆகல. எங்க போய் தொலைஞ்சீங்க? பாருங்க, நாங்களும் இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். இப்ப எல்லாமே ஏடாகுடமாயிடுச்சு. இப்படி எல்லாம் ஏடாகுடமானது காரணமே நீங்க தான். எல்லா விஷயத்திலயும் நீங்க ரெண்டு பேரும் மூக்க நுழைச்சதுனால தான் இவ்வளவு குழப்பம் நடந்துருக்கு. ஒரு நிமிஷம். குழப்பம் பண்ணது நாங்க இல்ல, நீங்க தான் எல்லா குழப்பத்தையும் பண்ணிருக்கீங்க. நீங்க எல்லாத்தையும் சொதப்பி விட்டுட்டு எங்க ரெண்டு பேர் மேல பழிய பழி போடுறீங்க. போடணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. உங்களால தான் நானும் மாட்டிக்க போறேன். நான் மாட்டிக்கிட்டா உங்களை சும்மா விட மாட்டேன். நாங்களும் தான் சும்மா விட மாட்டோம். இல்ல நான் அவங்க கிட்ட எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். ஐ அம் a rock star. பணம் எல்லாம் பறக்குது. வாடா. டேய் அவரை விடாதீங்கடா. பிடிங்க. சாரி பிரபா. அபி, ஏய் பரவாயில்லடா. ரெண்டு பேரும் அடிச்சு போட்டேன். மத்தவனையும் சமாளிச்சிடலாமா? நீ ரொம்ப பேசுற. வா. சரி. இவங்க ரெண்டு பேரும் எங்க போய் தொலைஞ்சாங்க? இப்ப நான் அவங்களை எங்க தேடுறது? இந்த மைதிலி எங்க தான் போனா? அவ எங்கேயோ போயிருக்கா. இப்ப அது முக்கியம் இல்ல. நாம யாரை தேடுறோம், எதுக்காக இங்க வந்திருக்கோம்? அத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாம அவளை ஃபாலோ பண்ணி வந்தோம். ஆனா அவ எங்க போறான்னு தெரியலையே. என்ன கேட்ட? சரி விடுங்க, முதல்ல அவளை தேடுங்க. பிரபா பாத்து. ஏய் பாத்து. வா. அம்மா கிட்ட இருந்து போன். சரி சைலண்ட் போடு. இல்லனா பேசு. ஹலோ. ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்களா? ஹலோ அம்மு நீ எங்கமா இருக்க? மாமா நான் இப்போ ஓடிட்டு இருக்கேன். ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா? நீ என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா சில ரவுடிங்களை துரத்துறாங்க. நாங்க ஓடிட்டு இருக்கோம். எங்கமா இருக்க நீ? நீ எதுக்காக வெளியில போன? யார் அவங்கலாம்? ஏய் இரியா, கொஞ்சம் இரு. என்னாச்சு? அம்மா தயவு செஞ்சு நீங்க என்ன கேள்வி கேட்காம உடனே கிளம்பி நீங்க இங்க வாங்க. வரும்போது போலீஸையும் கூட்டிட்டு வாங்க. போலீஸையா? போலீஸ் கிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன்? நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. அங்க பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அது எந்த இடம்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுமா. அண்ணா இப்ப நம்ம எங்க இருக்கோம்? இது பெங்களூர் ஹைவே. வழியில ஒரு சுடுகாடு வரும், அது பக்கத்துல ஒரு குடோன். அம்மா அவர் சொன்னது கேட்டுச்சா? சரி நான் போலீஸ் கிட்ட விஷயத்தை சொல்லி அவங்கள கூட்டிக்கிட்டு நானும் அங்க வந்துடுறேம்மா. அம்மா அது வரைக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா. ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. Thank you. இப்போ நீங்க போய் உங்க வேலைய பாருங்க. என்கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டாங்க. போங்கடா டேய். பைத்தியமா? அம்மா சீக்கிரமா வா.
இதுதான் சரியான சமயம். எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. நீ அனுப்பின கார்ல இந்த பணத்தை எல்லாம் ஏத்திட்டு நான் உடனே கிளம்பிடுறேன். யாரும் என்ன பாத்துறாத மாதிரி நீங்க போய் அவங்கள சமாளிங்க, சரியா? நாம ஏன் அங்கேயே போயிடக்கூடாது? ராஜனா, நாங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு போறோம். அப்பதான் அவங்களுக்கு எங்க மேல சந்தேகம் வராது. சீக்கிரம். நீங்க ஏதாவது உருப்படியா பண்ணுங்க. நாங்க முதல்ல இங்க இருந்து போறோம். போ போ போ. டேய் இங்க வாடா. அவன் யாரா புதுசா இருக்கான்? அவனை விடக்கூடாது. டேய் நில்றா. டேய் என்னங்க என்னங்க இங்க பாருங்க, இந்த வண்டியோட சாவி எனக்கு கிடைச்சிருச்சு. ஏய் என்ன பண்ற? ஏய் நீ அந்த சாவி சாவி குடு. ஏய் பாருடா. ஏய் மேல போய் எடுங்கடா. என்ன வேலை பண்ண? நான் சாவியை உங்ககிட்ட தான் தூக்கி போட்டேன். ஏன் கிட்ட தூக்கி போட்டியா அவங்க கிட்ட தூக்கி போட்டியா? இல்ல உங்ககிட்ட தான் போட்டது, மேல விழுந்துருச்சு. டேய் சாவி எங்கடா? சாவியை குடுறா. சாவியை குடுறா. சாவி கிடைச்சிருச்சு. வா. இங்க என்ன பண்றீங்க? ஏய் என்னாச்சுரி? என்ன பண்ணுது சொல்லு. மாமா, ஒரு டயர் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறது பார்க்க ஆச்சரியமா வாயை இருக்கு. மூடு. முதல்ல போய் தண்ணி கொண்டு வா. அட தண்ணி அப்புறமா எடுத்துக்கலாம். கீதாமா சொன்னது அப்படியே பழிச்சிருச்சு. என் விரதத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு. இவங்க மூளை குழம்பி நான் இவங்க மருமகன்ற விஷயத்த மறந்துருப்பாங்க. சரி சரி சீக்கிரம் போய் தண்ணி கொண்டு வா. என்ன சிரிக்கிறீங்க? தூக்கி விடுங்க. நாம கிளம்பி அந்த இடத்துக்கு போனாலும் அவங்கள எப்படி காப்பாத்துறது சரலா? அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அம்மா என்கிட்ட போலீஸ கூட்டிட்டு வர சொன்னா. வாங்க நம்ம அவர்கிட்ட போய் உதவி கேட்டு பாப்போம். வாங்க வாங்க. அவரை கேட்டு பாப்போம். அண்ணே ஒரு நிமிஷம். என் பொண்ணை யாரோ துரத்திக்கிட்டு இருக்காங்க. அவ பயந்து ஓடிக்கிட்டு இருக்கா. அண்ணே பெங்களூர் போற ஹைவேல என் பொண்ணை யாரோ துரத்திக்கிட்டு இருக்காங்க. அவ பயந்து ஓடிக்கிட்டு இருக்காளாம். போற வழியில ஒரு சுடுகாடு இருக்குல்ல, அது பக்கத்துல இருக்கிற குடோன்ல தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காளாம். சீக்கிரமா வந்து என் பொண்ணை காப்பாத்த உதவி பண்ணுங்க அண்ணே. போலாம் இருங்கம்மா. அட எந்திரிக்க விட மாட்டேங்கிறீங்களே. ஓட்டோ வண்டி இல்லாம அவங்களால இந்த இடத்தை விட்டு போக முடியாது. இங்கதான் இருப்பாங்க. போய் தேடி பாருங்க. அம்மு நீ எங்கம்மா இருக்க? யாரோ வராங்க போல இருக்க. எல்லாரும் மறைஞ்சுக்குங்க. அம்மு எங்கம்மா இருக்க? பிரக்யா. அம்மு பிரக்யா. அம்மு எங்க போனாங்கன்னு எந்த இடம்னு தெரியுமா? அம்மு என்கிட்ட போன்ல சொன்ன இடம் இதுதான். அம்மாவை வர சொன்னது நல்லதா போச்சு. எங்கம்மா உங்க பொண்ணை காணோம்? சொன்ன மாதிரியே போலீஸையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. போலீஸ் வந்த மாதிரியே தெரியலையாமோ? இருப்பாங்க, அங்கதான் எங்கேயாவது பின்னாடி இருப்பாங்க. இந்த பாட்டி எங்க இருந்து வந்தாங்க? ஏய் தடி பசங்களா, எங்கடா மறைஞ்சிருக்கீங்க? வெளியில வாங்கடா. வந்துருங்க. உங்களை பிடிக்கிறதுக்கு அலெக்ஸ் பாண்டியன் வந்திருக்கேன். அம்மு அம்மா பொண்ணு இல்லலமா. தேங்க் காட் நீங்க வந்துட்டீங்க. அப்ப பாத்தீங்களாமா, இந்த அலெக்ஸ் பாண்டியன் பேரை கேட்டதும் பயந்து போய் உங்க பொண்ணு அனுப்பி விட்டுட்டு அந்த ரவுடி பசங்க எல்லாரும் ஓடியே போயிட்டானுங்க. இல்ல அங்கிள், நீங்க நினைக்கிற மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. இங்க ஒரு கூட்டமே இருக்கு. எங்க இருக்கானுங்க? கொஞ்சம் சுத்தி முத்தி பாருங்க அங்கிள். பாருடா, போலீஸ கூட்டி வந்திருக்காங்க. இத்தனை ரவுடிங்க இருக்காங்களா? நான் ஒத்த ஆளா இருக்கிறேன். இதெல்லாம் தப்பு தம்பிங்களா. உங்க பாஸ கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. நான் அவர்கிட்டயே நேருக்கு நேரு பேசி தீர்த்துக்கிறேன். அதான் கரெக்ட். அட கப்பர் சிங் சார், நீங்களா? என்ன மன்னிச்சிடுங்க சார், தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. நான் தெரியாதனமா இங்க வந்துட்டேன். என்ன விட்டுடுங்க, நான் போயிடுறேன். ஓடுறான் பாருங்க. இந்த கப்பர் சிங்க பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு போலீஸ்காரனா? போலீஸ் படையே வந்தாலும் இந்த கப்பர் சிங்க பிடிக்கவே முடியாது. என்கிட்ட மாட்டீங்களா? ஏய் ராக் ஸ்டார், எங்க இருக்க? வெளியில வா. உன் பாட்டி இப்ப என் கையில இருக்காங்க. நான் 3 வரைக்கும் எண்ணுவேன்.
அதுக்குள்ள மரியாதையா வெளியில வரணும். 1 2 வா 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 வா. சுடுறா பார்க்கலாம். நான் சுற்றுவேன்டா. சின்ன பையன்டா அவன். சுடுறா பார்க்கலாம். நிஜமா நான் சுற்றுவேன்டா. ஐயா, மேக் லவ் நாட் வார். எல்லாரும் இங்க இருக்காங்க, ஆனா பணத்தை கொள்ளடிச்சு அந்த முக்கியமான ஆள் இங்க இல்லையே. ஆமாண்ணே, சரியா சொன்னீங்க. அவர் இங்க இருந்தாதான் நமக்கு பிரச்சனை இருக்காது. ஏய், போலீஸ் வருது. வா வா, வண்டில ஏறு, வண்டில ஏறு. நில்லுடா, ஏறுங்க சீக்கிரம். நீங்க பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கடா போறீங்க? ஐயோ, அவங்க போயிட்டாங்களே. யாராவது நிறுத்துங்களே. நீங்க நில்லுங்க. உங்க 2 பேர் வேஷமும் கலைஞ்சு போச்சு. இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துகிட்டு இருக்கீங்க. பொதுமக்கள் கிட்ட இருந்து கோயில் கட்டுறதுக்காக சேர்த்த பணத்தை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கொள்ளையடிக்க முயற்சி பண்ணிருக்கீங்களே. உங்களெல்லாம் எந்த ஜென்மத்துல சேர்க்கறதுனே தெரியல. ஓ ஷட் அப். How dare you put the blame on both of us? எங்க மேல இப்படி அபாண்டமா பழி போடுறியே. உங்ககிட்ட ஏதாவது சாட்சி இருக்கா? சாட்சி தானே வேணும். போலீஸ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கன்னா தெரிஞ்சிரும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களோட இந்த பிளான்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ற அந்த 3வது ஆள் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன பிரகியா பேசுற? பணத்தை திருடினவங்க தான் கூட்டமா பணத்தோட எஸ்கேப் ஆயிட்டாங்களே. எல்லாத்துக்கும் காரணம் இவதான். சாவியை என்கிட்ட தூக்கி போடுறேன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துறா. சரி விடுங்க. சாவியை யார் அவங்க கிட்ட கொடுத்தாங்கங்கிறது முக்கியம் இல்ல. அவங்க எடுத்துட்டு போன பணத்தை நாம எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். கோயிலுக்காக வசூலிச்ச பணம் திருடு போச்சுன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு தெரியும்ல. எப்படியும் பிரச்சனை ஆகத்தானே போது பாட்டி. பிரச்சனை வெளியில இருந்து வேற யாராலயும் வராது. உங்க மருமக பிரக்யாவால தான் வரப்போகுது. இப்ப நடந்திருக்கிற இந்த திருட்டு மொத்தத்துக்கும் இவதான் காரணம். இவதான் பக்காவா பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்கா. வண்டி அரேஞ்ச் பண்ணது இவதான், பிளான் போட்டது இவதான், ஆளுங்களை வர வச்சதும் இவதான், எல்லா பணத்தையும் கொள்ளடிச்சு இங்க கொண்டு வந்து வைக்க சொன்னதும் இவதான், எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம மேல பழிய போட்டு. உங்களுக்கு என் வார்த்தை மேல நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே தாராளமா போலீஸ்க்கு போங்க. அவங்க வந்து விசாரிச்சா கொள்ளையடிச்சது வேற யாரும் இல்ல, இவதானே தெரிஞ்சிட போகுது. அதுக்கப்புறம் பணம் நம்ம கைக்கு வந்துரும். இவ யாருங்க எல்லாருக்கும். நான் ஒண்ணு மாதிரி இல்ல. அடுத்தவங்களை நம்ப வச்சு ஏமாத்தி கொள்ளையடிக்க பாக்குறேன். கோயிலுக்காக சேர்த்த பணம்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி பண்ணிருக்கேன்னா உன்னெல்லாம் போதும் பிரக்யா. இதெல்லாம் உனக்கு புதுசா என்ன? ஏற்கனவே அபியையும் அவன் குடும்பத்தையும் நீ நம்ப வச்சு ஏமாத்திட்ட. உனக்கு பணம் தானே முக்கியம். அதுக்காக நீ என்ன வேணாலும் செய்வியே. அப்படிப்பட்ட நீயே ஏன் இந்த பணத்தை கொள்ளடிச்சிருக்க கூடாது? இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணது நீ. அங்க இருந்து செக்யூரிட்டியோட பொறுப்பு உன்னோடது. டொனேஷனை எங்க இருந்து யார் எடுத்துட்டு போகணும்னு எல்லாமே உனக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது உனக்கு தெரியாம யார் திருடி இருக்க முடியும்? போலீஸ் வந்து விசாரிச்சாங்கன்னா அதுக்கான பதில நீதான் சொல்லணும். அப்சல்யூட்லி. மனுஷங்களையே மனுஷங்களா மதிக்க தெரியாத இவ கடவுள் விஷயத்துல மட்டும் பயந்து நடந்துட்டு போறாளா என்ன? இல்ல, நான் எதுவுமே பண்ணல. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி? இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசாத. நீ தானே எங்க கிட்ட எல்லாம் அடிக்கடி சொல்லுவ உனக்கு பணம் தான் முக்கியம், மனுஷங்க முக்கியம் இல்லன்னு. அப்புறம் ஏன்னா இங்க புதுசா வந்து வியாகியான பேசிட்டு இருக்க? எல்லாத்தையும் உன் வாயாலே சொல்லிட்டு இப்ப என்னமோ பெரிய நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்க. உன்னோட இந்த டிராமாவை மத்தவங்க வேணா நம்புவாங்க, ஆனா நான் நம்ப மாட்டேன். ஏன்னா உன்னை பத்தி எனக்கு மட்டும் தான் முழுசா. கம் ஆன் ஆலியா, இது என்ன நம்ம குடும்ப பிரச்சனை நினைச்சியா? இது ஒரு பப்ளிக் ஈவென்ட். So let's enjoy everyone. So யாரையும் ப்ளேம் பண்ண வேண்டாம், யாரையும் இதுக்கு காரணமும் காட்ட வேண்டாம். இதுல ஊன் தப்பு இல்ல, தனு தப்பு இல்ல, பிரக்யா தப்பு இல்ல. So என்ன நீ இவ்ளோ பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கு, நீ கூலா செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்ற? இந்த மொத்த ஈவென்ட்டுமே உன் பேர்ல தான் நடந்திருக்கு. ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே உன் பேருக்காக தான் அவ்ளோ பெரிய அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப போய் பணம் காணாம போச்சு அதுன்னு கதை விட்டினா அவங்க எல்லாரும் உன்னை நம்புவாங்களா? என்ன பேசுற நீ? இவ பண்ண காரியத்தினால உன்னோட இமேஜ் போக போது, உன்னோட ரெபுடேஷனுக்கு பாதிப்பு வரப்போது. இவளை ப்ளேம் பண்ண கூடாதுன்னு நீ எங்களை தடுக்கற? தனு, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பணம் திருட்டு போல. அந்த பணம் சேஃபா இருக்கு. என்னடா சொல்ற? பணம் சேஃபா இருக்குன்னா அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? Follow me. இல்ல, ஆக்சுவலி நீங்க எங்க இருங்க, வாட்ச் மீ. You know, ladies and gentlemen, இந்த அபிக்கு இந்த மாதிரி மேட்டர்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம். இட்ஸ் நத்திங். ஏன்னா பேசிக்கலி ஐ எம் a rock star.
இட்ஸ் a லாங் ஸ்டோரி. ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லணும்னா அந்த ரவுடிங் எல்லாம் சாவியை தேடி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கும்போது அந்த டெம்போல இருந்த பணத்தை எடுத்து நான் என் காரில் வச்சுட்டேன். அப்புறம் சாவி என் கைக்கு கிடைச்சது, அதை நான் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டேன். தட்ஸ் இட். ஃபைனலி பணம் நமக்கு கிடைச்சிருச்சு. சாரி guys, உங்களை தேவையில்லாம டென்ஷன் படுத்திட்டேன். ஆல் இஸ் வெல், வாட் எவர். பாட்டி சினிமாலாம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து அக்காவையும் அம்மு மேடமையும் கிட்னாப் பண்ணிட்டாங்க. பிரக்யா செஞ்ச காரியத்தை பாராட்டாம இருக்கவே முடியாது. அபி கையால பணத்தை கொடுக்க வச்சு பிரக்யா நம்ம குடும்பத்துக்கு இன்னும் பெருமை தான் சேர்த்திருக்கா. அது சரி, பணத்தை என் கையால் டொனேட் பண்ண வச்ச, அது உன் கேரக்டருக்கு சூட் ஆகலையே. ஏன் சூட் ஆகல? இத்தனை நாளா நீ ஒரு பண பைத்தியமா தான் இருந்திருக்க. என் கையால பணத்தை டொனேட் பண்ண வச்சது நம்ப முடியல. உங்களுக்கு பேர் கிடைச்சாலும் அதனால கிடைக்க போற லாபம் எனக்கு தான். ஏன்னா எல்லாருக்கும் நீங்க இப்படி ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா உங்க மேல இருக்கிற மதிப்பும் அன்பும் இன்னும் ஜாஸ்தி ஆகும். உங்க ஆல்பம்ஸ்லாம் இன்னும் அதிகமா விற்கும். எனக்கும் நிறைய பணம் கிடைக்கும். எனக்கு ஒரு ஐடியாங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஒரு பக்தி ஆல்பம் ரிலீஸ் பண்ணுங்க. சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடும். கடவுளே, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எனக்கு இந்த பூஜையிலலாம் நம்பிக்கை இல்லை. ஒருவேளை நீங்க இருக்கிறது உண்மைன்னா என்னோட பழைய குண்டுச்சி என்கிட்ட திரும்ப கொடுத்துருங்க, அது போதும். பிள்ளையாரப்பா, இவரை சுத்தி இருக்கிற ஆபத்துல இருந்து இவரை காப்பாத்தி இந்த குடும்பத்துக்கு திரும்ப சந்தோஷம் கிடைக்கிற வரைக்கும் நான் தைரியமா போராடுறதுக்கு நீதான் எனக்கு சக்தி கொடுக்கணும்.